ஒரு அற்புதமான ஒரு சித்த வித்தியார்த்திகளுடைய தவச்சாலை மட்டுமல்ல, ஐயா ராமசாமி போன்றவர்களை போன்று நிறைய ஆலயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. 31 சமாதிகள். சொல்ல போனால் இந்த இடத்துல சித்தர்கள் நடமாடுகள் என்று நான் சொன்னேன். சொக்கலிங்கன் அவர்கள் நேரத்தில் நாங்கள் ஒரு 12 மணி வரை இங்கு நடக்கின்ற அற்புதங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் அவர் சொல்றதில்லை. ஒரு நாள் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரணவ கதி ஆசிரமத்தில் நடக்கின்ற ஒரு கெதி சமாதியிலே சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அண்ணன் போய் பார்க்குறாரு, எந்த சமாதியிலிருந்து வருது, யார் இந்த பிரணவ கதி எடுக்கிறார் என்று பார்த்தால் அவராலே கண்டுபிடிக்க முடியவில்லை. பார்த்தால் அந்த பிரணவ கதி அடித்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு அதிசயம் இந்த இடத்திலே நடந்திருக்கிறது. அவர் அதனால தான் இங்கே உட்கார்ந்துட்டார். இதில் எங்கேயாவது நீங்க அதாவது எதையாவது ஒரு இடத்துல சமாதியில அங்க உட்கார்ந்து ஒரு குடும்பத்தவர்களா உட்கார்ந்து அந்த சமாதியை மேம்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளை பார்க்கக்கூடிய இடம் எங்கேயும் கிடையாது. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த ஆன்மீக தோட்டம் கோவில்பட்டியில் மட்டும்தான் சமாதி பக்கத்திலே வீடு கட்டி அண்ணன் உட்காந்துருக்காரு குடும்பத்தோட. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் ஒரு அதிசயம். ஒரு நாள் பார்த்தா ஒரு துளசி வாசம் அப்படியே கப்ப கப்பன்னு அடிக்குது. அண்ணன் வந்து அப்படியே பார்க்குறாரா, அந்த வாசம் எங்கிருந்து வருதுன்னே தெரியும். ஒரு நாள் பார்த்தா சந்தன வாசம். இப்படி சில அதிசயங்கள் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இங்க வந்து சமாதி ஆனவங்க அத்தனை பேருமே நல்ல சமாதி. நல்ல சமாதியா இல்லாட்டிலும் கூட அறகுறை சமாதியா இருந்தா கூட இங்க வந்தோடனே அவங்க சமாதி நல்ல சமாதி அடைஞ்சிருவாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு முன்னாடி கூட சில பேர் பேசும்போது சொன்னாங்க, சித்த வித்தியார்த்திகள் தனிமையில் உட்கார்ந்து நல்லா பயிற்சி அபியாசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அபியாசம் பண்ணது கரெக்ட் தான். கூட்டு ஜபத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா நம்முடைய கதி கரெக்டா இல்லாட்ட கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கதி கரெக்டா எடுக்கும்போது அது சரி பண்ணிடும். எப்படி இந்த ஸ்கூல்ல ஜனகணமன பாடும்போது நமக்கு தெரியாட்டிலும் கூட அவங்க ஜனகணகணகன்னு சொல்லும்போது நம்ம படிப்போமோ, அது மாதிரி இந்த கதி எடுக்கும்போது இவங்களுடைய கதி நேரம் இல்லாட்ட கூட அது சரியாயிடும். அது மாதிரி சமாதிகளில் வந்து நம்ம வந்து சித்த வித்தியார்த்திகள் அடிக்கடி போய் தவத்தில் ஈடுபடும் போது நம்முடைய கதி நேர்கதியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் அற்புதமாக தவம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கதியானது நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம்ங்கிறது பூராமே மனிதர்கள் தன்னுயிர் தானர பெற்றானே எல்லா மண்ணுயிரும் தொழும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வும் வானுரை தெய்வத்துக்கு ஒப்பாவான் என்ற வான்புகள் வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க சமாதியான நிலையை அடைந்தவர்கள் எங்கெங்கு புதைக்கப்பட்டிருக்கோ அதான் ஆலயங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சமாதிகளை உருவாக்குகின்ற ஒரு பாடசாலை ஐயா ராமசாமி அவர்கள் அந்த மாநாட்டிலே அறிவித்தார். 2 ஏக்கர் இடம் நான் தானேன், அதில் மிகப்பெரிய ஒரு சமாதி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நம்முடைய தலைமையகம் வடகரையிலே அனுமதி பெற்று அரசனுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க அந்த ஆலயம் உருவாக்கப்படும். சமாதி வைக்கிறதுக்கு ஒரு இது அவருக்கு ஒரு அந்த எண்ணம் உருவாயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த கோயில்பட்டியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக தோட்டத்தினுடைய ஒரு அடிப்படை என்பதை இந்த கூட்டத்தில் எல்லாமே. நாங்க கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல 60 எவ்வளவு சமாதி 65 அவர் தான் கரெக்டா எண்ணி அடிக்கடி சொல்லாரு. 65 சமாதி ஜீவ சமாதி குருபரானந்த சமாதியுடைய காப்பாளராக இருக்கிறார். வாரந்தோறும் அன்னதானம், யார் வந்தாலும் சரி சாப்பாடு கொண்டுருவாரு, எல்லாம் செய்வாரு, சித்தகத்தை சொல்லிக் கொடுப்பாரு. எங்க இருந்தாலும் அவர் போய் கூட்டிட்டு வந்து ஐயா பாலன் அவர்கள் அந்த வெள்ளலூர்ல பாத்தீங்கன்னா வாரம் 200-300 பேர் அங்க வராங்க. 68 சமாதிகள் அங்க வந்துட்டு இருக்கு. இன்னும் நாங்க ஒரு 500 பேருக்கு சமாதி வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமாதியை கூட எப்படி சுத்தமா வைக்கணும், எப்படி நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறத அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த ஆர்வத்தை உண்டாக்குறதும் இந்த ஆன்மீக தோட்டம் தான். இப்படி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமியாக சித்த வித்தியார்த்திகளுக்கு அண்ணன் சொக்கலிங்கம் அவர்கள் நல்ல அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற மகிழ்வு மட்டுமல்ல, இந்த சுத்தி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே சித்தர்கள் சமாதியில் இருக்க போகும். ஒரே ஒரு இடம் சொல்லுங்க, இருந்து பக்கத்துல சிங்கமுனரி வாத்தியார் ஐயா சமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்து வடுகநாதருடைய சமாதி ஐயா பத்தி அவருடைய பத்தி நிறைய அற்புதங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையனா உட்கார்ந்துட்டு ஒரு மலத்தடியில் உட்காந்துக்கிட்டு வாரங்களுக்கு பூரா உபதேசம் கொடுக்கறது, இது பண்றது, சொற்பொழி ஆட்டுறது. அவரை பார்த்தா சின்ன பையனே சொல்லாம வாத்தியாரையா ஐயா வணக்கையா வாத்தியாரையான்னு கூப்பிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா சிங்கமுனரியில் ஒரு மந்திரவாதி கூட்டம் வந்து அங்கே வந்து நிறைய மக்களை அடிமைப்படுத்தி சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதும் போது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவங்க காலில் விழுந்து வணங்கி இருக்க தானிய தவசங்கள்லாம் கொடுத்து அவங்க காலில் விழலைன்னா அவ்வளோதான், வீட்டில் திடீர் கல்லறி விடும், வீட்டுக்குள்ளே பாம்பு வரும், ரத்தம் வாங்க எங்கே தெரிக்கும். இப்படி பயங்காட்டிகிட்டே இருக்கான் ஒரு மந்திரவாதி. அவங்க குடும்பமா பரம்பரையா. அப்போ அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி சில அருள்வாக்கு சொல்கிறான்.
அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து அவர்கிட்ட போய் சொல்லுதாங்க, இந்த ஊரில் எங்கள் மந்திரவாதி அட்டுலையும் அதிகமாக இருக்குது, வாத்தியார் ஐயா நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு. அந்த கூட போனவங்களில் சில பேருக்கு என்ன சந்தேகம்னா, இவரே பொடிப்பையனாக இருக்கான், இவன் ஒரு பெரிய கேரளா மந்திரவாதி வச்சாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியலை, இவனை கூட்டிகிட்டு வந்து இடத்தை இவருக்கு இது பண்ண போகிறான்னு அந்த கூட வந்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்குது. அப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தா மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க, நைட்டு விடிய இது பண்ணி நம்ம ஊரில் மந்திரவாதி எதுவும் சொல்லி வரும்போதே இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் மாட்டு வண்டி வரும்போது காட்டு விலங்கு நரி ஓனாய் அது நிறைய வரிசையில் ஏகப்பட்ட மிருகங்கள் மறிச்சிருக்கு. மறித்த உடனே இவன் வண்டிக்குள்ள உட்காந்துருக்கான். 5 வயசு இல்லையா அந்த பையனுக்கு, 5-6 வயசு தான் இருக்கும். அவன் வெளியே வந்து இருங்க வண்டியை காட்டு மிருகங்கள்லாம் மறிக்குன்னு சொன்ன உடனே அந்த வண்டியில் அப்படியே வந்து, எப்பா எல்லாரும் வரிசையில் இருந்துங்க, யாருக்கும் இடையூறு பண்ணக்கூடாது, ஊர் வரைக்கும் பாதுகாப்பாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க, வண்டியெல்லாம் மறிக்கக்கூடாது, முக்கியமான ஒரு வேலையாக போகிறேன்னு சொல்லி முன்னாடி வந்து சொல்லியிருக்கிறான். அந்த வந்த மிருகங்கள் பூரா அந்த சைட்லேயே நடந்து வந்துக்கிட்டே இருக்கு ஊர் வரைக்கும் வந்து. அப்போ இந்த போய் இந்த பொடியனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னவனுக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இவர் சொன்ன உடனே விலங்குகள் பூரா அப்படி இதாக அசம்பிள் ஆகி கடைசியில் ஊருக்கு வராங்க, சிங்கமுனைக்கு வந்துட்டாங்க. வந்து சங்கு ஊதுறான், சனிக்கிழமை மணிக்கு சங்கு ஊதியாச்சுன்னா எல்லாரும் வந்து அவன் காலில் போய் விழணும், தானிய தவசங்களை கொண்டு கொட்டணும், இல்லைன்னா வீட்டில் அசம்பாதங்கள் நடக்கும். அன்னைக்கு சங்கு ஊதுறா, யாருமே வரல. கடைசியில் அந்த பையன் சொல்கிறான், இவன் மட்டும் அப்படி போகிறான். போனோன்னா என்னப்பா அவங்க ஊருக்கு ஆள் பெரியவங்களாம் ஒத்துறீங்கல்ல, நீ மட்டும் வர, நான் யாருமே வரமாட்டாங்க, நான் தான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கோம், நீ இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் பண்ணி மக்களை இது பண்ணிட்டு இருக்கிற, இந்த மாதிரி பண்ணாத, நீங்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு போங்க. ஒரு பொடி பையன் ஊரை விட்டு போன்னு நம்மளுக்கு சொல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மரியாதையாக ஓடி போய், இல்லைன்னா பாம்பு வர வச்சு உன்னை கடிக்க விட்டுருவோம் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ பாம்பை விட்றா பார்ப்போம், நானும் ஒரு பாம்பை விடுவேன் அப்படிங்கிறேன். உனக்கு என்னடா மந்திரங்களை பற்றி தெரியும், தந்திரங்களை தெரியும், நீ என்ன பெரிய பாம்பை விடுவா அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிருக்காங்க. கழுத்தில் இருந்த துண்டை அப்படியே தவ வலிமையினால் அப்படியே நெத்தியில் வச்சுட்டு அப்படி 2ஆ கிழிச்சு அப்படி போடுதாரு பாம்பு. அப்படி ராஜனா பெரிய பாம்பு, மந்திரவாதிகள் வந்து விடுத பாம்பு வீட்டுக்குள்ள போய் ஆளுகள் மிரட்டுது, இவன் விட்ட பாம்பு மந்திரவாதியே விரட்டுது. கடைசியில் பார்த்தா ஊரை சுற்றி சுற்றி அந்த 100கணக்கான மந்திரவாதிகளும் ஓடி கடைசியில் வந்து அவருக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்து அப்படியே வந்து அங்கே வந்து அவர் சொல்கிறான், ஊர் மக்களிடம் நீங்கள் மண்டியிட்டு யாசகம் கேட்டு தாயே பிச்சையிடு என்று சொன்ன பின்புதான் நீங்கள் இந்த இடத்தை விட்டு காலியாக வேண்டும் என்று சொல்லி அவங்களை எல்லாம் மிரட்டி விடுகிறான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் மீண்டும் மந்திரவாதி வந்து ஏதாவது இது பண்ணால் சிக்கலான்னு சொல்லி அந்த ஐயா நீங்கள் இங்கேயே இருந்துருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்து அங்கே இருக்க வைக்கிறாப்புல அவர் அங்கேயே இருந்து தவம் செய்கிறார். ஒரு கொல்ல வரான், கொல்ல வந்தவனை வந்து எனக்கு குழந்தையே இல்லை, பல வருஷமா இல்லை சாமி, நீங்கள் இது ஒன்று பையன் பெரிய ஆள் ஆகிடுறாரு, நீ இந்த என்ன மாதிரி ஒரு செல்லை வடி பார்ப்பீங்க, செல்லை வடிக்கும்போது நான் தவத்தில் இருக்கிற மாதிரி அப்படி தவம்னா அவர் யோகதண்டை இருந்த கட்டை காங்கல போய் அங்கிருந்து ஒரு பாம்பு நல்லவன் வந்துருக்கு, அதை அப்படியே கல்லா மாற்றுது. யோகதண்டமை மாற்றி அப்படியே அந்த பாம்பு மேலே கையை வச்சு பாம்பு பிடிச்சி வைக்கிறது, அது கல்லா மாறி அந்த பாம்பு கூட ஐயா நான் பார்த்துருக்கோம். அந்த சிலை வந்து அது சொல்லுதான், அம்மி ஒத்த கூட எனக்கு சரியாக தெரியாதுங்க, அம்மியை உடைச்சிடுவோம்னு சொல்லி எங்கள் சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்ன போய் செல்லை வெடிக்க சொல்கிறீங்க, அட்ரா கண்ணை கட்டிட்டு அட்ரான்னு சொல்லுவார், கண்ணை கட்டிட்டு அடித்தா அப்படியே வாத்தியாரை முத்து வடுகிறாத சிலையை அப்படியே வடித்து அந்த சிலையை ஊரினுடைய அவுட்டரில் உண்டி வச்சுட்டு அப்படியே சாத்தி தவம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஊர்காரங்களாம் போகிறவங்களும் அது முத்து வடுகிறாதரா இல்லை சிலையான்னு தெரியாது, அப்படியே அந்த சிலைக்கு உரியேற்றி கடைசியிலே அவர் சமாதி ஆகி விடுகிறார். ஊரினுடைய இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க அந்த சமாதி நீங்கள்லாம் பார்க்கலாம். அவர் போய் சமாதி வைக்க போகும்போது அவர் சாதாரண ஆள் இல்லை, ராமநாதபுரம் சமஸ்தான மன்னருடைய வாரிசு. அவங்கெல்லாம் வந்து உனக்கு 100 ஏக்கர் இடம் தரோம், அடங்கட்டி உனக்கு எல்லாமே பண்ணுதுங்கிறாங்க, எனக்கு வேண்டாம், பின்னால் வருகின்ற அரசாங்கம் எனக்கு செய்யும் சொல்லி உள்ளே போய் சமாதியில் அமர்கிறார். சமாதியான உடலை உள்ளே வைக்கப்படுகிறது. மேலே வந்து அந்த சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு வாத்தியார் ஐயா ஜீவ சமாதி ஆலயம் உலகத்தவர்கள் வழிபடுகின்ற ஆலயமாக மின்னிக் கொண்டிருக்கிறது. 60 ஆண்டுகள் கழித்து அதை தோண்டுதாங்க. அந்த புனரைப்பு பண்ணதுக்கு தோண்டும் போது உள்ள வானம் தோண்டும்போது எட்டி பார்த்தா அவர் முடியெல்லாம் வளர்ந்த இடத்துக்கு உள்ள வச்சு விளக்கு கூட 60 வருஷமா எரிந்துட்டு இருக்கிறதாக வரலாறு. சிங்கம்நதி பாண்டியன் ஐயா, பிரம்மஸ்ரீ பாண்டியன் ஐயா அவர்கள் அவருடைய வரலாறை ஒரு பெரிய கவி நூலாகவே எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாதிகளை சொல்ல போனோம்னா அண்ணன் கை கட்டார் முடிக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஜீவ சமாதிகள் சுற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மைய பகுதியில் இந்த ஆன்மீக தோட்டம் அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான நன்னாளில் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணன் வஜிஸ்டர் கௌதமன், அப்புறம் சாமியினுடைய அக்கா பேரன் சிவானந்தபுரம் சொல்லி அண்ணன் எந்திரிக்கிறார், சாமி மாதிரியே இருப்பாரு.
வந்திருப்பது ஆனந்த பிரம்மசரி அவருடைய வாங்க அண்ணா முன்னாடி வாங்க. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சாமியினுடைய மிகப்பெரிய இரத்த உறவு, நம்ம எல்லாருமே இரத்த உறவு தான். அவர் உண்மையான இரத்த உறவு இங்க வந்திருக்காரு. புருஷோத்தமன் அவர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் தெரிவிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சுவாரத பரமசரே வந்த அந்த ஆன்மீக தோட்டத்துக்கு வரை தந்த அத்தனை ஆத்ம சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், சான்றோர்கள், அத்தனை அமைப்பினுடைய ஆலயத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் சார்பில் நன்றி தெரிவித்து, நமக்கெல்லாம் ஜெபகால் காத்திருக்கிறது. ஆரிய புத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். அனைவரும் ஆலயத்துக்கு சென்று ஜெபத்திலே கலந்து 12 to 1 மணி வரை ஜெபம் நடைபெறும். மீட்டிங் இதோடு முடிந்தது. உங்களுக்கு அருமையான ஈட்டிங்கும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம்.